காணாக்கடி அப்படின்னு சொல்லுவோம். ஏதோ பூச்சி கடிச்சிருச்சு, தடிப்பு தடிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மெடிக்கல் டேர்மில் வந்து என்னென்னா அர்டிகேரியான்னு சொல்லுவோம். அதுலேயே கொஞ்சம் நார்மல் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவ்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஏதோ ஒரு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வாமை அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாது, ஏதோ அலர்ஜிக்கை இன்டியூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது நமக்கு பாய்சனஸாகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். ஸோ இது நம்ம சுவாசித்தாலோ, இப்போ ஒரு பெயிண்ட் அடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அது சுவாசித்தோம்னாலோ, இல்லை சாப்பிட்டோம்னாலோ, இல்லை அருந்தினோம்னாலோ, இல்லை அதோட நம்ம ஸ்கின் டச் ஆச்சுனாலோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்ட் செல் அப்படிங்கிற ஒரு வகையான செல் வந்துருக்கும். இது வந்து நம்ம வெள்ளை அணுக்களோடு சேர்ந்தது. ஸோ நம்ம உடம்பு நோய் எதிர்ப்பு சக்திக்கு வெளியிலேருந்து ஏதாவது ஒரு கிருமி அலர்ஜி வந்தது அப்படின்னா ரியாக்ட் பண்ணணும். அப்போ இந்த மாஸ்ட் செல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது.